வணக்கம். இந்திய நேரப்படி மாலை 6 மணி விரைவுச் செய்திகள். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு புறவழிச்சாலையில் இருந்து கூட்டுறவு சர்க்கரை ஆலை வரை 7.5 கிலோமீட்டர் தொலைவுக்கு 90 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இருவழிச்சாலை 4 சாலையாக தரம் உயர்த்தியுள்ளனர். இந்த சாலையில் செய்யாற்றின் குறுக்கே உயர்மட்ட பாலம் கட்டப்பட்டுள்ளது. இதையடுத்து இந்த சாலையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் வேலு உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். அதே நேரத்தில் ஆற்று பாலத்தை சட்டமன்ற உறுப்பினர் ஜோதி, கோட்டாட்சியர் அம்பிகா ஜெயின் ஆகியோர் பார்வையிட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் வேடநத்தத்தில் 12ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து கொண்ட குற்றவாளிகளுக்கு மிகப்பெரிய கடுமையான தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்று திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குற்றவாளிகளை பிடிக்க 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த வழக்கை தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தீவிரமாக கண்காணித்து வருவதாகவும், இளம்பெண் கொல்லப்பட்டதற்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்றும் கனிமொழி தெரிவித்தார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் 2 பேரை அரிவாளால் வெட்டிய ஆகாஷை விசாரணைக்கு அழைத்து சென்ற காவல்துறையினர் அடித்துக் கொண்டனர். இதை கண்டித்து குடும்பத்தினரும் உறவினர்களும் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தங்கள் மகனை கொன்ற காவல் ஆய்வாளர் திலீபன் உட்பட அனைவரையும் கைது செய்தால்தான் உடலை பெற்றுக் கொள்வதாக பெற்றோர் கூறிவிட்டனர். இந்நிலையில் இன்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன், மாவட்ட ஆட்சியர் பொற்கொடி ஆகியோர் ஆகாஷின் பெற்றோரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர். பின்னர் SC/ST ஆணையம் மூலம் வழங்கப்படும் நிதியின் முதற்கட்டமாக 6 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கினர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூரில் 3.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள பேருந்து நிலையத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். அதைத் தொடர்ந்து சட்டப்பேரவை துணைத் தலைவர் பிச்சாண்டி குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் திமுக ஒன்றிய செயலாளர் ஆறுமுகம், பேரூராட்சி தலைவர் சரவணன், நகர செயலாளர் அன்பு, பேரூராட்சி செயல் அலுவலர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டத்தில் சசிகலா கட்சியின் தலைவர் சேலம் புல்லட்குமார் தலைமையில் ஆதரவாளர்கள் ஒன்று கூடி புதிய கட்சியின் வளர்ச்சிக்காக சிறப்பு பூஜை நடத்தினர். இதனைத் தொடர்ந்து மாநில தலைவர் தனது வாகனத்தில் இருந்த பழைய அதிமுக கொடியை அகற்றிவிட்டு புதிய கட்சி கொடியை பொருத்தினார். இந்த நிகழ்வில் கோவை அருள்குமார், பொறியாளர் செந்தில், சேலம் மணி, புல்லட் சதீஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஆதரவை வெளிப்படுத்தினர். மும்பைக்கு செல்ல சென்னை விமான நிலையத்துக்கு வந்த நடிகை த்ரிஷாவிடம் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயுடன் ஒன்றாக ஒரே காரில் ஒரே வண்ண உடை அணிந்து சென்றது குறித்து செய்தியாளர்கள் கேட்டனர். அதற்கு பதில் அளிக்காத நடிகை த்ரிஷா வேகமாக உள்ளே சென்று விட்டார். காஞ்சிபுரத்தில் அதிமுக மாணவரணி செயலாளர் பிரபாகரன், பாசறை செயலாளர் சந்தோஷ் ஆகியோர் தலைமையில் பகுதி செயலாளர் பாலாஜி முன்னிலையில் ஜெயலலிதா பிறந்தநாள் விழா நடைபெற்றது. அப்போது மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான சோமசுந்தரம் ஜெயலலிதா படத்துக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதன்பின் பொதுமக்களுக்கு அன்னதானமும் நலத்திட்ட உதவிகளும் வழங்கினார். இந்த விழாவில் அமைப்பு செயலாளர்கள் வாலஜாபாத் கணேசன், மைத்திலி திருநாவுக்கரசு, மாவட்ட பொருளாளர் வள்ளிநாயகம், ஜெயலலிதா பேரவை செயலாளர் சோமசுந்தரம், கைத்தறி பிரிவு செயலாளர் வில்வபதி, ஒன்றிய செயலாளர் களக்காட்டூர் ராஜி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஆரணி நகராட்சி 7வது வார்டில் 36 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலையும் பக்க கால்வாயும் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் நகராட்சி துணைத் தலைவரும் ஜெயலலிதா பேரவை செயலாளருமான பாரிபாபு பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் நகர செயலாளர் அசோக்குமார், அதிமுக கவுன்சிலர்கள் சுதா, பானுப்பிரியா, விநாயகம், சசிகலா ஆகியோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் நல்லூர் வில்வவனேஸ்வரர் ஆலயம் அருகே மணிமுத்தாற்றில் 48 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் படித்துறை அமைக்கப்பட உள்ளது. இதற்கான பணியை சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்வில் பொறியாளர் பாலமுருகன், திமுக ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் தனசேகர், காங்கிரஸ் நல்லூர் வட்டார தலைவர் செல்வா ஆனந்த், ஒப்பந்தக்காரர் பொன்னுசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். பொள்ளாச்சி மக்கள் நல சங்கம் சார்பில் வணிக தலைமை கொள் என்ற தலைப்பில் தொழில் முன்னேற்றத்திற்கான கருத்தரங்கம் நடைபெற்றது. நித்யானந்தன் தலைமையில் நடைபெற்ற கருத்தரங்கில் ராமசாமி, கோமதி, கிருஷ்ணவர்தராஜன், ஈரோடு மகேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். அவர்களின் அனுபவங்களையும் தொழிலில் லாபம் பெற பின்பற்ற வேண்டிய வழிகளையும் கூறினர். இந்த கருத்தரங்கில் தொழில்துறையினர், தொழில் முனைவோர், விவசாயிகள் என பலர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் நலவாழ்வுக்கான நடைபாதை தொடக்க விழா நடைபெற்றது. அமைச்சர் மெய்யநாதன், ஆட்சியர் அருணா ஆகியோர் கலந்து கொண்டு 8 கிலோமீட்டர் நடைபயணத்தை தொடக்கி வைத்தனர். அமைச்சர் மெய்யநாதன், மருத்துவத்துறை அதிகாரிகள், பொதுமக்கள், தன்னார்வலர்கள் 1.5 மணி நேரத்தில் 8 கிலோமீட்டர் நடந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் புதிய குடும்ப அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தஞ்சாவூர் வடக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான சாக்கோட்டை அன்பழகன் பங்கேற்று 156 பேருக்கு புதிய குடும்ப அட்டைகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கும்பகோணம் மாநகர திமுக செயலாளர் தமிழழகன், நிர்வாகிகள் வாசுதேவன், பிரியம், சசிதரன், வட்ட வழங்கல் அதிகாரி குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர்.
தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலை சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை கண்காணிப்பாளர் பீட்டர்பால் தலைமையில் காவலர்கள் சோதனையில் ஈடுபட்டனர். சார் பதிவாளர் செல்லப்பாண்டியனிடம் கணக்கில் வராத பணம் 4.5 லட்சம் ரூபாய் இருப்பதை கண்டுபிடித்து பறிமுதல் செய்தனர். இதையடுத்து செல்லப்பாண்டியன் மீது வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். சோதனையின் போது காவல் ஆய்வாளர் அனிதா, உதவி ஆய்வாளர் தளவாய், சிறப்பு உதவி ஆய்வாளர் சுந்தரவேல் பாண்டி ஆகியோர் உடனிருந்தனர். கரூர் மாவட்டம் குளித்தலையில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு துணை ராணுவ படையினர் 78 பேர், தமிழ்நாடு காவல்துறையினர் பங்கேற்ற பேரணி நடைபெற்றது. காவல்துறை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்ற கொடி அணிவகுப்பில் அச்சமின்றி வாக்களிக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். விழுப்புச்சேரி அரசு கலை அறிவியல் கல்லூரியில் முதல்வர் அகிலா தமிழ்தாய் தலைமையில் உலக மகளிர் நாள் விழாவும் பாலின சமத்துவ விழிப்புணர்வு நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து மாணவிகளுக்கான போட்டிகள் நடத்தி பரிசுகள் வழங்கப்பட்டன. இதில் பேராசிரியர்கள், மாணவ மாணவியர் என பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாற்றில் நடப்போம் நலம் பெறுவோம் திட்டத்தில் 8 கிலோமீட்டர் தொலைவுக்கு விழிப்புணர்வு நடைபயணம் நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் ஜோதி, கோட்டாட்சியர் அம்பிகா ஜெயின் ஆகியோர் இதனை தொடங்கி வைத்தனர். நலவாழ்வை வலியுறுத்தி நடைபெற்ற நடைபயணத்தில் மருத்துவ பணிகள் துணை இயக்குநர் பானுமதி, பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சுதேசி மில் அருகே தமிழக வெற்றி கழகம் சார்பில் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வேலைவாய்ப்பின்மை, போதைப் பொருள் புழக்கம் மற்றும் சட்ட ஒழுங்கு சீர்கேட்டை கண்டித்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சாமிநாதன் தலைமையில் திரளான தாவேக தொண்டர்கள் பங்கேற்று முழக்கமிட்டனர். புதுச்சேரி காமராஜர் சாலையில் உள்ள விடுதியில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நடைபெற்ற கூட்டத்தில் அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், தேனி ஜெயக்குமார், துணை சபாநாயகர் ராஜவேல் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சி நிர்வாகிகள் என பலரும் பங்கேற்றனர். சேலம் மாவட்டம் கெங்கவல்லியில் ஓடையை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த 40க்கும் மேற்பட்ட வீடுகள் நீதிமன்ற உத்தரவின்படி இடித்து அகற்றப்பட்டன. மாற்று இடங்களில் வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்ட நிலையில் வட்டாட்சியர் தலைமையிலான அதிகாரிகள் ஆக்கிரமிப்பு வீடுகளை இடித்து தரைமட்டமாக்கினர். இதனைத் தொடர்ந்து ஓடையில் சீரமைப்பு பணிகளை பொதுப்பணித்துறை தொடங்கியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் பகுதிக்கு உட்பட்ட 6 காவல் நிலையங்களில் கடந்த 2 ஆண்டுகளாக பறிமுதல் செய்யப்பட்ட 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 3000 கிலோ தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் தீயிட்டு அளிக்கப்பட்டன. திருவிடைமருதூர் காவல் துணை கண்காணிப்பாளர் அழகேசன், உணவு பாதுகாப்பு அலுவலர் கார்த்திக் முன்னிலையில் புகையிலை பொருட்கள் அளிக்கப்பட்டன. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெட்ரோல் தட்டுப்பாடு, விலை உயர்வு குறித்த வதந்தியால் பெட்ரோல் நிலையங்களில் வாகன ஓட்டிகள் நீண்ட வரிசையில் திரண்டனர். ஒரு சில இடங்களில் எரிபொருள் தீர்ந்துவிட்ட நிலையில் வேலைக்கு செல்பவர்களும் பல்வேறு மாநிலங்களில் இருந்து வந்த சுற்றுலா பயணிகளும் எரிபொருள் கிடைக்காமல் பெரும் அவதிக்குள்ளாகினர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் ஒரே நாளில் அடுத்தடுத்து 3 கடைகள், கோவில் உள்ளிட்ட இடங்களில் கொள்ளை நடைபெற்றுள்ளது. இதில் 50,000 ரூபாய் பணம், மடிக்கணினி ஆகியவற்றை கொள்ளையர்கள் திருடி சென்றுள்ளனர். திருட்டை தடுக்க காவல்துறை சுற்றுக்காவல் பணியை தீவிரப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் பழனிப்பேட்டையில் விபி கோவில் தெரு, கணேஷ் நகர் ஆகிய 2 இடங்களில் 15 லட்சம் ரூபாய் மதிப்பில் உயர்கோபுர மின்விளக்கு அமைக்க பூமி பூஜை நடைபெற்றது. அதிமுக நகர செயலாளர் பாண்டுரங்கன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ரவி கலந்து கொண்டு பூஜை செய்து அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார். இதில் முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர்கள் செல்வம், பார்த்திபன் ஆகியோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் கரியமங்கலத்தில் 17 கோடியே 93 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அரசு கலை கல்லூரி கட்டுவதற்கு மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்வில் சட்டமன்ற உறுப்பினர் கிரி, துறை சார்ந்த அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வடமாம்பாக்கத்தில் கிராம முன்னேற்றம் மற்றும் பெண் கல்வி அமைப்பு சார்பில் உலக மகளிர் நாள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் வட்ட வழங்கல் அலுவலர் குழந்தை தெரசா கலந்து கொண்டு தூய்மை பணியாளர்களுக்கு பரிசுகளை வழங்கி பேசினார். இதில் அமைப்பின் தலைவர் அருணா, ஒருங்கிணைப்பாளர் சீமா வேலு உள்பட பலர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆத்தூரில் 17 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய அங்கன்வாடி மையத்தை ஊராட்சி ஒன்றிய தலைவர் நிர்மலா, துணைத் தலைவர் புருஷோத்தமன் ஆகியோர் திறந்து வைத்தனர். தொடர்ந்து மாணவர்களுக்கு இனிப்புகளையும் கற்றல் கருவிகளையும் வழங்கினர். இதில் ஊராட்சி மன்ற தலைவர் உஷாராணி, வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். சென்னை அரும்பாக்கத்தில் தேசிய சமூக நீதி கட்சியின் நிறுவன தலைவர் வெங்கடேஷ்குமாரின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் நிர்வாகிகள் கேக் வெட்டி பொதுமக்களுக்கு அன்னதானம், வேட்டி சேலைகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இதையொட்டி பல்வேறு மாவட்டங்களில் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்க வலியுறுத்தி காவல்துறையினரும் துணை ராணுவத்தினரும் இணைந்து கொடி அணிவகுப்பு பேரணி நடத்தினர். இதனை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராமகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார்.
நகரின் முதன்மையான வீதிகள் வழியாக சென்று வாக்களிப்பது குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். காஞ்சிபுரம் மாவட்டம் மச்சியில் அதிமுக ஒன்றிய செயலாளர் முருகன் தலைமையில் தேர்தல் வாக்குறுதி குறித்து வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் ராஜேந்திரன், ஜெயலலிதா பேரவை செயலாளர் வெங்கடேசன், ஒன்றிய இளைஞர் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் ஜனார்த்தனன் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள அனைத்து பெட்ரோல் நிலையங்களிலும் வாகன ஓட்டிகள் நீண்ட வரிசையில் காத்து நின்று தங்களுடைய வாகனத்திற்கு பெட்ரோல், டீசல் நிரப்பியும் கேன்களில் வாங்கியும் சென்றனர். மேலும் புதுக்கோட்டையில் பல பெட்ரோல் நிலையங்கள் மூடப்பட்டுள்ள நிலையில் வாகன ஓட்டிகள் ஏமாற்றுடன் திரும்பி சென்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கேஸ் சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஒன்றிய செயலாளர் சரவணன், நகர செயலாளர் சரவணன் ஆகியோர் தலைமையில் மாவட்ட செயற்குழுவை சேர்ந்த சாமிநாதன், காத்தவராயன், குணசேகரன் ஆகியோர் சிலிண்டருக்கு மாலை அணிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் கிளை செயலாளர் சண்முகம், எழுத்தாளர் முல்லைவாசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே ஏத்தாப்பூரை சேர்ந்த விஸ்வா தனது வீட்டின் முன் நிறுத்தி வைத்திருந்த இருசக்கர வாகனத்தை காணவில்லை என்று காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை வைத்து விசாரணை மேற்கொண்டனர். இதில் 2 திருடர்கள் இருசக்கர வாகனத்தை திருடி சென்றது தெரியவந்தது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சந்தேகத்திற்கு இடமாக சுற்றித் திரிந்த 3 பிடித்து விசாரித்தனர். அவர்களிடமிருந்து 1 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. அவர்கள் கோகுல், பால யுவராஜ், பிரபு என தெரியவந்தது. அவர்கள் 3 கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சட்டமன்ற தொகுதியில் அரசு கலைக்கல்லூரி, அரசு மருத்துவமனை கூடுதல் கட்டிடங்கள், அமராவதி ஆற்றின் குறுக்கே பாலங்கள் என பல்வேறு வளர்ச்சி பணிகள் செய்யப்பட்டுள்ளன. இதற்காக அமைச்சர் கயல்வெளிக்கு 14 பொதுநல அமைப்புகள் சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் வணிக சங்கங்கள், ரோட்டரி, அரிமா சங்க நிர்வாகிகள் திரளாக பங்கேற்று அமைச்சருக்கு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பழைய எருமைவெட்டி பாளையத்தில் தூத்துக்குடியை சேர்ந்த அகிலன் என்பவர் அரசு அனுமதியுடன் பதநீர், கருப்பட்டி உற்பத்தியை மேற்கொண்டு பனை தொழிலை மீட்டெடுத்து வருகிறார். மருத்துவ குணம் கொண்ட பதநீரை மக்கள் ஆர்வத்துடன் வாங்கி செல்கின்றனர். பனை தொழிலை காக்க பனையேறும் இயந்திரங்கள், கடனுதவி, நியாய விலை கடைகளில் கருப்பட்டி விற்பனை ஆகிய நடவடிக்கைகளை அரசு எடுக்க வேண்டும் என தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒரு மனுஷனால ஒரு 100 நாளையில் ஒரு 4 லட்ச ரூபா சம்பாதிக்கலாம். இன்றைக்கி இருக்க டெக்னாலஜிமெண்ட்டுக்கு, இன்றைக்கி இருக்க இதுக்கு பனை தொழிலில் அந்த பனையில் கிடைக்கிற பயணி, கருப்பட்டி, கற்கண்டு, பனையில் தொப்பி செய்யலாம், பாய் செய்யலாம். இந்த பொருள் எதுவுமே கெட்டு போகிறதே கிடையாது. சென்னை தாம்பரம் மதுரவாயில் சாலையில் சென்று கொண்டிருந்த பேருந்து முந்தி செல்ல முயன்ற போது முன்னே சென்ற லாரியின் பின்புறத்தில் மோதியது. இதில் ஓட்டுநர் உட்பட 5 பேர் காயமடைந்தனர். இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி குப்பை கிடங்கில் தேங்கியுள்ள கழிவுகளில் தீ கொளுத்தியுள்ளனர். இதனால் மூண்டுள்ள நச்சு புகையால் பொதுமக்கள் கண்ணெரிச்சல், மூச்சு கோளாறுகளுக்கு ஆளாகியுள்ளனர். இது திட்டமிட்டு நடத்தப்படும் சதியா என ஐயம் எழுப்பியுள்ள மக்கள் நகராட்சி நிர்வாகம் இதற்கு உடனடி நிரந்தர தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்துகின்றனர். மாசி மாதம் பின்பனி காலம் என்பதால் தஞ்சாவூர் மாவட்டம் முழுவதும் இன்று காலையில் கடும் பனிமூட்டம் நிலவியது. இதனால் தஞ்சாவூர் பெருவுடையார் கோவில் கோபுரம் காலை 8 மணி வரை முழுமையாக மறைக்கப்பட்டது. இந்த பனிமூட்டத்தால் கோபுரத்தை காண வந்த பக்தர்கள் பெரும் ஏமாற்றமடைந்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் 46 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கால்நடை பராமரிப்பு மற்றும் சிகிச்சை மையம் கட்டப்பட உள்ளது. இதற்கான பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் அமலு விஜயன், நகராட்சி தலைவர் சவுந்தரராஜன் ஆகியோர் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தனர். அத்துடன் 16வது வார்டில் சிறுபாலம், கழிவுநீர் கால்வாய் கட்டும் பணிகளுக்கும் பூமி பூஜை நடைபெற்றது. சென்னை நெற்குன்றத்தில் ஜெயலலிதா பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக தெருமுனை கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் கலந்து கொண்டு பேசினார். அப்போது திமுக அரசு 5 ஆண்டுகளில் தமிழகத்தின் கடனை 10 லட்சம் கோடியாக உயர்த்திவிட்டதாக கூறினார். தாலிக்கு தங்கம், மடிக்கணினி ஆகிய மக்கள் நல திட்டங்களை நிறுத்திவிட்டதையும், மின் கட்டணம், வரிகள் ஆகியவற்றை உயர்த்தியுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். தூத்துக்குடி மாவட்டம் வேடநத்தத்தில் 12ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து கொண்ட குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்று திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட யாதவ நல சங்க தலைவர் கோகுலசேகர் யாதவ் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க தவறினால் போராட்டம் நடத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். துண்டு துண்டாக வெட்டி கொலை செய்த செயலை மிக வன்மையாக கண்டிக்கின்றோம். இது போன்ற செயல்கள் தமிழ்நாட்டில் பெரிய அளவிலே நடந்து கொண்டிருப்பது. சேலம் மாவட்டம் ஓமலூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்துக்கு 5 கோடியே 18 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய கட்டடம் கட்டப்பட்டுள்ளது.
அதை மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி தலைமையில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் திறந்து வைத்தார். ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளாகத்தில் மரக்கன்றுகளையும் நட்டு வைத்தார். செங்கல்பட்டு மாவட்டம் புதுப்பட்டினத்தில் காங்கிரஸ் தலைவர் நிஜாமுதீன் தலைமையில் இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. காங்கிரஸ் மாவட்ட தலைவர் பிரபு, திமுக சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர், திராவிட வெற்றிக்கழக தலைமை ஒருங்கிணைப்பாளர் மல்லை சத்யா ஆகியோர் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர். இதில் கூட்டணி கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் அதிமுக சார்பில் இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாவட்ட அவைத்தலைவர் காமராஜ் கலந்து கொண்டு உரையாற்றினார். நகர செயலாளர் ராஜேந்திரன், அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி மாவட்ட இணை செயலாளர் மகேஷ்குமார் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டம் வால்பாறையிலிருந்து பழனிக்கு ஆண்டுதோறும் பக்தர்கள் பாத யாத்திரை வருகின்றனர். அவர்கள் 50 ஆண்டு பொன்விழாவை முன்னிட்டு 75 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வைரவேலை நேர்த்தி கடனாக செய்து வழங்கியுள்ளனர். அலகு குத்தியும் பறவை காவடி எடுத்தும் மலையை வலம் வந்து முருகனை வழிபட்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் காளியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு 100க்கும் மேற்பட்ட பெண்கள் அமராவதி ஈஸ்வரன் கோவிலில் இருந்து முளைப்பாரி எடுத்து ஊர்வலமாக வந்தனர். மேளதாளங்கள் முழங்க முக்கிய வீதிகள் வழியாக நடைபெற்ற ஊர்வலத்தில் காட்டுநாயக்க சமூகத்தை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். இத்துடன் ஜம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜம் செய்திகள் இரவு 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.